ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நவ்சி சேனல். நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிளிக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அன்லிமிட்டடாக டேட்டா யூஸ் பண்ணுறது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்மளுக்கு அன்லிமிட்டட்னாலே ஃபேக்கான தகவல்னு நான் நினைக்கலாம். ஆனால் இது 100% உண்மைங்க. நான் இதுக்கான ப்ரூஃபும் வச்சுருக்கேன். வீடியோ கடைசியில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறதுனாலே ஒரு நாளைக்கு குறைஞ்ச 2 GB 3 GB மேலே இருந்தால் தான் நம்மளுக்கே கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி நம்ம பயன்படுத்துகிறோம்னா நம்மளுக்கு ஃபோனில் அன்லிமிட்டடாக இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் திருப்தி அறியும். அப்படி திருப்தி வாரத்துக்காக தான் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் ஒன்று. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. எல்லா ஃபோனுக்கும் ஒர்க் ஆகும். இது 100% ஒர்க் ஆகுது. இப்போ அது நம்ம அந்த ட்ரிக் என்னென்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, முதல்ல சோஷியல் நெட்வொர்க் அன்லிமிட்டடை ஆக்டிவ் ஆக்கணும். சோஷியல் நெட்வொர்க்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், வைபர், அதுக்கு போடுற அன்லிமிட்டட் தான் சொல்கிறது. இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அன்லிமிட்டட் வந்து எல்லா சிம்லேயுமே அவைலபிளாக இருக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்ல போனால், மொபைல் சிம்மில் 54 ரூபாய்க்கு 30 டேஸும், டயலாக் சிம்மில் 47 ரூபாய்க்கு 7 டேஸும், 107 ரூபாய்க்கு 30 டேஸும், 477 ரூபாய்க்கு 180 டேஸும் கொடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஹஜ்ஜிமில் 54 ரூபாய்க்கு 7 டேஸும், 124 ரூபாய்க்கு 30 டேஸும் கொடுத்துறாங்க. நீங்கள் இதை ஆக்டிவ் ஆக்கினாலே போதும். நீங்கள் ஆல்ரெடி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அன்லிமிட்டடை ஆக்டிவ் ஆக்கி வச்சுருந்தீங்கன்னா மீண்டும் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதை வச்சு ஆக்டிவ் ஆக்கையிலும் இந்த சின்ன ட்ரிக்ஸை செய்தாலே போதும். அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேணும்னா, ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னால் சர்ச் பட்டனில் அன்னோனி டொன்னு சர்ச் பண்ணணும். நான் இந்த ஆப்போட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுக்கிறேன். அதுலேயும் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஆப் வந்து 10 மில்லியன் பேர் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நான் இதை ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஓப்பன் காட்டுது. நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது வெறும் 3 MB தான். இப்போ வாங்க நம்ம இந்த ஆப்புக்குள்ளே போவோம். இந்த ஆப் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து இதுக்கு நம்ம ஒரு சின்ன செட்டிங் ஒன்று செய்யணும். அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். மேலே ஸ்டெல்த் செட்டிங் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்படி ஒரு பேஜ் ஒன்று வரும். அதில் நீங்கள் முதலாவது வர ஆப்ஷனை நீங்கள் ஒன் பண்ணி விடுங்க. அடுத்து கனெக்ஷன் போட்டு நீக்கும். அதில் SSL கொடுத்து விடுங்க. அதுக்கு பின்னால் கனெக்ஷன் போட்டு நீக்கும். அதில் 443 போட்டு விடுங்க. கீழே அப்படியே ஸ்கோர் பண்ணி வந்தீங்கன்னா அட்வான்ஸ் SSL நீக்கும். நீங்கள் அதை ஒன் பண்ணி விடுங்க. SSL நீக்கும், அதை நீங்கள் ஒன் பண்ணி விடுங்க. அதை ஒன் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் வரும். இதில் நீங்கள் 2 ஆப்ஷனை ஒன் பண்ணணும். 2வது இருக்கிற ஆப்ஷனை நீங்கள் ஒன் பண்ணி விடுங்க. அதே மாதிரி 3வது ஆப்ஷனை ஒன் பண்ணி விடுங்க. ஆனால் ஸ்பூப் ஃபர்ஸ்ட் நீங்கள் அதில் எந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணணுமோ அதை போடணும். நம்ம வாட்ஸ்அப் பேக்கேஜ் யூஸ் பண்ணுறதுனால வாட்ஸ்அப்.com போடணும். இது சரியாக ஸ்பெல்லிங் மிஸ் பண்ணாமல் போட்டு விடுங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பூப் போட்டு நீக்கும். அதில் 443 போட்டு ஓகே கொடுத்து சேவ் பண்ணி கொடுங்க. அடுத்து சைடில் 3 டாட் நீக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்படி பேஜ் ஒன்று வரும். அதில் VPN செட்டிங். அதில் நீங்கள் 2 ஆப்ஷன் ஒன் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் ஒன் பண்ணணும். நடுவில் இருக்கிற ஆப்ஷனை ஒன் பண்ணி விடுங்க. அதுக்கு பின்னால் சேவ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க நம்ம செய்ய வேண்டியது. அதுக்கு பின்னால் நம்ம கனெக்ட் கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம இதை கனெக்ட் கொடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ கனெக்ட் ஆகிட்டு இருக்குது. இப்படி டிஸ்கனெக்ட்னு இருந்தால் தான் இது கனெக்ட் ஆகிட்டு அர்த்தம். அந்த வந்துட்டு பாருங்கள், டிஸ்கனெக்ட்னு வந்துட்டு. ஸோ இது கனெக்ட் ஆகிட்டு நீங்கள் இது வந்து இப்படி வரலன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கனெக்ஷன் ஃபெயில்டு வரலாம். அதெல்லாம் நீங்கள் திருப்பி ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்படி ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு வரும். நான் இதை ஆல்ரெடி 3 மாதமாக நான் யூஸ் பண்ணேன். இதுக்கான ப்ரூஃப் நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு நாளையும் 3 GB 4 GB யூஸ் பண்ணேன். ஸோ நான் கடைசியாக 30 டேஸுக்கு நான் 100 GB கிட்ட பாவச்சி வைக்கிறேன். பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே வழங்குது. இந்த மந்த்துக்கு 83 GB மட்டும் இல்லை பாவச்சி வைக்கிறேன். இந்த ஆப் வந்து சிறந்த ஆப் நான் சொல்லி ஆகணும். ஏன்னு சொன்னால், நான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா மேலே நான் கார்டு போட வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு பின்னால் வெறும் 54 ரூபா மட்டும்தான் நான் மாதத்துக்கு போடுறேன். இதே மாதிரி தான் நீங்களும் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ போகிறேன்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிங்கன்னா வெறும் 54 ரூபா தான் போகும். அதுவும் 100 GB ஆப் பண்ணலாம். இது அன்லிமிட்டடாக தான் இருக்கிறது. இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுனால வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் யூடியூப், கூகுள், ப்ளே ஸ்டோர் மாதிரி ஆகிற ஃபோனில் இருக்கிற எல்லா ப்ரௌசருமே ஓப்பன் பண்ணலாம். அது மாதிரி டவுன்லோட் பண்ணுறது இது சிறந்தது. இதில் என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் என்கிட்ட கமெண்ட் பண்ணல, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லோரும் பயனடைய முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.